ஹரே கிருஷ்ண பக்தர்களே, சுத்த பக்தி இணையதளத்திலிருந்து ஒரு கட்டுரை. கிருஷ்ணநாம உச்சாடனமும் மன தூய்மையும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இது எல்லை கடந்த ஒளி அதிர்வு. மனக்கண்ணாடியில் படிந்திருக்கும் மாசை துடைக்க நமக்கு உதவுவது. நியூயார்க் நகரின் 2வது சாலையில் நெருக்கமான வாகன போக்குவரத்து காரணமாக எல்லா பொருட்களின் மீதும் தூசியும் புகைக்கரியும் படிந்திருப்பது போல் நம் மனக்கண்ணாடியின் மீதும் உலக வாழ்வு சார்பான அழுக்கை படிய விட்டிருக்கிறோம். இவ்வுலகில் நம் நடவடிக்கைகளை நாம் கையாளும் விதம் காரணமாக நம் மனமெனும் தெளிவான கண்ணாடியில் பெருமளவில் தூசி சேர்ந்து அதன் விளைவாக நம்மால் எதையும் சரியான வடிவில் பார்க்க முடிவதில்லை. இந்த எல்லை கடந்த ஒளி அதிர்வு ஹரே கிருஷ்ண மந்திரம் தூசியை அகற்றி நம் உண்மையான அமைப்பிலான நிலையில் நம்மை நாம் தெளிவாக காண உதவுகிறது. நான் இந்த உடல் இல்லை, நான் ஆத்மா, உணர்வு என் சின்னம் என்று நாம் இருத்திக் கொள்ள முடிகிறது. ஹரே கிருஷ்ண மந்திரத்தை உச்சாடனம் செய்யும் போது நம் உணர்வு தெளிவு பெற்று இவ்வுலக இன்னல்கள் எல்லாம் மறைந்து போகின்றன. இந்த இக உலகை எப்போதும் எரித்து வரும் தீ ஒன்றுண்டு. அதை அணைக்க எல்லோரும் முயல்கிறார்கள். ஆனால் நாம் பரிசுத்த உணர்வு நிலையில் ஆன்மீக வாழ்வில் நின்றாலொழிய உலக வாழ்வு சார்ந்த இன்னல்கள் எனும் இத்தீயை அணைக்கும் வாய்ப்பில்லை. கிருஷ்ண பகவான் இம்மண்ணுலகில் அவதரித்ததற்கு தோன்றியதற்கான நோக்கங்களில் ஒன்று தர்மத்தை நிலைநாட்டி உலகத்தை வாட்டி வரும் புலன்சார் வாழ்வு நிலையெனும் தீயை அணைப்பதுவே. யதா யதாஹி தர்மஸ்ய க்ளானிர் பவதி பாரத அப்யுத்தானாம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யஹம். பகவத்கீதை 4.7. பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுர்ஸ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. பகவத்கீதை 4.8. பரதனின் வழிவந்தவனே, எங்கெல்லாம் தர்மம் சீர்குலைந்து அதர்மம் மேலோங்குகிறதோ அப்போது நானே அவதரிக்கிறேன். சாதுக்களை காக்கவும் துஷ்டர்களை அழிக்கவும் தர்மத்தை மீண்டும் ஸ்தாபிக்கவும் நான் யுகம் யுகமாக தோன்றுகிறேன். பகவத்கீதை 4.7 வரை. இந்த செய்யுளில் தர்மம் என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. இதை ஆங்கிலத்தில் பலவிதமாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள். சில சமயங்களில் இது நம்பிக்கை என்ற பொருளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஆனால் வேத இலக்கியங்களின்படி தர்மம் என்பது நம்பிக்கை ஆகாது. நம்பிக்கை மாறலாம், ஆனால் தர்மத்தை மாற்ற முடியாது. நீரின் திரவத்தன்மையை மாற்ற இயலாது. அதை மாற்றினால், உதாரணமாக நீர் கட்டியானால் அது தண்ணீரில் இருந்து வேறுபட்டதாகும். நம்முடைய தர்மம், அதாவது நமக்கென்று அமைக்கப்பட்டிருக்கும் நிலை என்னவென்றால் நாம் பரம்பொருளின் அம்சம். ஆகவே நம் உணர்வை இறைவனோடு இணைத்து பணிந்திருத்தல் வேண்டும். மேற்காப்பிட்ட பரித்ராணாய சாது நாம் என்று துவங்கும் செய்யுளில் வரும் சாது எனும் சொல் புனிதமான துறவு நிலையை அடைந்த ஒருவரை குறிக்கும். துறவி சகிப்புத்தன்மை உள்ளவர், பிறரிடம் மிகுந்த அன்பு செலுத்துபவர், எல்லா உயிரினங்களுக்கும் நண்பன், யாரிடமும் பகை கொள்ளாதவர், எப்போதும் அமைதியாய் இருப்பவர். துறவியிடம் இருக்க வேண்டிய அடிப்படை தகுதிகள் 22 உள்ளன. பகவத்கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணரே அளித்திருக்கும் தீர்ப்பாவது அபிஷேத் சுத்துராசாரோ பஜதே மாம் அனன்யபாக் சாதுர் ஏவ சமந்தவ்ய சம்யக் வியவசிதோஹிஷ. ஒருவன் மிகவும் வெறுக்கத்தக்க செயல்களை செய்திருந்தாலும் என்னை துதி செய்து சேவிப்பவனாக இருந்தால் அவனை புனிதமானவன் என்றே கருத வேண்டும். ஏனெனில் அவன் முழுமையான நிலையில் அமர்ந்திருக்கின்றான். பகவத்கீதை 9.30. உலக ரீதியாக பார்த்தால் ஒருவர் நல்லொழுக்கம் என்று கருதுவதை மற்றொருவர் தீய ஒழுக்கம் என்றும், தீய ஒழுக்கம் என்று ஒருவர் எண்ணுவதை மற்றொருவர் நல்லொழுக்கம் என்றும் எண்ணுவதை பார்க்கிறோம். இந்துக்களின் கோட்பாட்டின்படி மது அருந்துவது தவறு. ஆனால் மேல் நாட்டவர் அதை தவறாக கருதுவதில்லை. அங்கு அது சர்வசாதாரணம். எனவே ஒழுக்கம் என்பது காலம், இடம், சூழ்நிலை, சமூக அந்தஸ்து இவற்றை பொறுத்தது. ஆனால் எல்லா சமூகங்களிலும் நல்லொழுக்கம், தீய ஒழுக்கம் பற்றி கோட்பாடுகள் உண்டு. இந்த செய்யுளில் கிருஷ்ணர் கூறுவதாவது, ஒருவன் தீய செயல்கள் புரிந்தாலும் அவன் முழுமையாக கிருஷ்ண உணர்வில் லயித்திருந்தால் அவனை சாது என்றே கருத வேண்டும். வேறு வகையாக சொன்னால், கடந்த கால தொடர்புகள் காரணமாக ஒருவனிடம் சில தீய பழக்கங்கள் இருந்தாலும் அவன் முழுமையாக கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டிருந்தால் அவனின் அந்த பழக்கங்களை ஒரு பொருட்டாக எடுத்துக் கொள்வதற்கில்லை.
எது எப்படி இருப்பினும் ஒருவன் கிருஷ்ண உணர்வுடையவனாகும் போது அவன் படிப்படியாக புனிதமடைந்து சாதுவாகிறான். கிருஷ்ண உணர்வை செயல்படுத்துவதில் முன்னேற்றம் காணும் போது தீய பழக்கங்கள் மறைந்து புனிதத்தன்மை ஏற்பட்டு விடுகிறது. இதை விளக்கும் வகையில் ஒரு கதை உண்டு. திருடன் ஒருவன் புண்ணிய தலம் ஒன்றிற்கு தீர்த்த யாத்திரை போனான். வழியில் அவனும் மற்ற யாத்திரிகர்களும் ஓரிரவு சத்திரத்தில் தங்கினார்கள். திருடி பழக்கப்பட்ட காரணத்தால் திருடன் மற்ற யாத்திரிகர்களின் பொருட்களை திருட திட்டமிட்டான். ஆனால் எண்ணினான், நாமோ தல யாத்திரை போகிறோம், எனவே பிறர் பொருளை திருடுவது பொருத்தமாகாது. இல்லை, நான் திருட போவதில்லை. ஆனாலும் கூட பழக்க தோஷத்தால் அவனால் பொருட்களின் மேல் கை வைக்காமல் இருக்க முடியவில்லை. எனவே ஒரு பிரயாணியின் பையை எடுத்து வேறொரு இடத்தில் வைத்தான். இப்படியே இரவு பூராவும் பலரின் சாமான்களை பலவிடங்களில் குழப்பி வைத்து விட்டான். ஆனால் அவன் மனச்சாட்சி அவனை உறுத்தியபடியால் அவைகளில் எதையும் அவன் எடுக்கவில்லை. காலையில் மற்றவர்கள் விழித்த போது தத்தம் மூட்டைகளை காணாமல் தவித்தார்கள். பெருங்குழப்பம் ஏற்பட்டது. பின்னர் ஒவ்வொருவராக அவரவர் மூட்டையை வெவ்வேறு இடங்களிலிருந்து எடுத்தார்கள். எல்லாருடைய சாமான்களும் கிடைத்தபின் திருடன் விளக்கினான். கனவான்களே, நான் தொழிலால் திருடன். இரவில் திருடி பழக்கப்பட்டவனாகையால் உங்கள் பைகளிலிருந்து எதையாவது திருட எண்ணினேன். ஆனால் இப்போது தல யாத்திரை போவதால் திருடுவது சரியல்ல என பைகளை இடம் மாற்றி வைத்து விட்டேன். தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். தீய பழக்கத்தின் இயல்பு இது. அவன் திருட விரும்பவில்லை, ஆனாலும் பழக்கப்பட்டதால் சில சமயம் அவ்வாறு செய்கிறான். கிருஷ்ணர் சொல்வது என்னவென்றால், தீய ஒழுக்கத்தினின்று விலக தீர்மானித்து கிருஷ்ண உணர்வில் முன்னேறி கொண்டிருப்பவனை அவன் பழக்க தோஷத்தாலோ சந்தர்ப்பம் காரணமாகவோ தவறிவிட்டாலும் அவனை சாது என்றே கருத வேண்டும். ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார், क्षिप्रं भवति धर्मात्मा सच्वच्चान्तिं निगच्छति कौन्तेय प्रतिजानीहि नमे भक्त प्रणश्यति. அவன் அப்படிப்பட்டவன். விரைவில் தர்மாத்மாவாக ஆகி சாஸ்வதமான சாந்தியை அடைகிறான். குந்தியின் மகனே, என் பக்தன் என்றும் அழிவதில்லை என்று தைரியமாக அறிவிக்கலாம். பகவத்கீதை 9.31. கிருஷ்ண உணர்வில் தன்னை ஒப்படைத்திருப்பவன் மிக குறுகிய காலத்திலேயே புனிதனாகி விடுகிறான் என்று ஸ்ரீ கிருஷ்ணர் இங்கு வெளிப்படையாக தெரியப்படுத்துகிறார். மின்சார விசிறியிலிருந்து மின் இணைப்பு எடுத்துவிட்டாலும் கூட விசிறி இன்னும் சுற்றி கொண்டிருக்கும். ஆனால் விரைவில் சுழற்சி நின்றுவிடும் என்பதும் தெளிவு. கிருஷ்ணரின் பாதகமலங்களில் சரணடைந்தவர்கள் தம் கர்ம வினைகளை இயக்கும் விசையை நிறுத்திவிடுகிறார்கள். இந்த வினைகள் இன்னும் சற்று தொடர்ந்தாலும் விரைவில் அவை குறைந்து விடும் என்றுதான் கொள்ள வேண்டும். கிருஷ்ண உணர்வை மேற்கொள்பவர்கள் நல்லவர்களாவதற்கு தனிப்பட்ட முறையில் முயல வேண்டியதில்லை என்பது முற்றிலும் உண்மை. அவர்களுக்கு நல்ல தன்மைகள் அனைத்தும் தாமே வரும். கிருஷ்ண உணர்வை அடைந்து விட்டவன் நற்குணங்களையும் ஒருங்கே பெற்று விடுகிறான் என்று ஸ்ரீமத் பாகவதத்தில் கூறப்பட்டுள்ளது. ஆனால் இறை உணர்வு இல்லாதவனிடம் எத்தனை நற்குணங்கள் இருந்தாலும் அவை பயனற்றவையாகவே கருதப்பட வேண்டும். ஏனென்றால் அவன் விரும்பத்தகாததை செய்வதை தடுப்பதற்கு வழியில்லை. கிருஷ்ண உணர்வில்லாதவன் புலன் வழிபட்ட இந்த உலகில் நிச்சயம் தவறு செய்வான். ஜன்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோவேதி தத்வதஹ தியக்த்வா தேகம் புனர்ஜன்ம நைதி மாமேதி சோர்ஜுனா. என் தற்பரமான வருகையையும் செயல்களையும் அறிந்தவன் இந்த உடலை விட்டபின் மீண்டும் இவ்வுலகில் பிறவி எடுக்காமல் என்னுடைய நிலையான வாசஸ்தலத்தை வந்தடைகிறான். பகவத்கீதை 4.9. கிருஷ்ணருக்கான வழியில் அத்தியாயம் 2. மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.